ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன விளாட போகிறோம்னா சிஎஸ் ரேங்க்டு எடுத்தோட யூஎஸ்பி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் அவங்க வடக்கன்ஸ்காரங்களை கில் அடிக்கணும். நான் ரேண்டமாக தான் வந்திருக்கேன், வடக்கன்ஸ் கூட தான் வந்திருக்கேன். நம்ம பசங்க யாரும் இல்லை. இப்போ பார்ப்போம் வாங்க, எவனா சிக்குனாதே அடிக்கணும். சரி, ஓடு 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 ஓடு. மேட்ச் மாட்டுறாங்களான்னு பார்ப்போம். அப்போ தான் நல்லா அழுத்தி நான் அழுத்த முடியும். நான் ஒன் டாப் பிளேயர்லாம் கிடையாது, அழுத்தி பிடி பிளேயர் தான். நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல அதை என்னங்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது ஜுஜுட்சு இந்த இதில் ஜுஜுட்சு இந்த ஓடு 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 மாட்டுவாங்களாடா. என்னடா ஷார்ட் ரேஞ்ச் இருந்தாலும் லாங் ரேஞ்ச் கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் ஓசியை போட்டேன், வடக்கேன் பாட்டு வடக்கேன் ஓசியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் கிலோ வருமோ அதுக்குள்ளே 2 வாட்டி டவுன் அடிச்சிட்டாங்க. பாட்டு வடக்கன்ஸ் பொறுமையாக பார்ப்போம். ஆனால் சிக்கிறாங்க. நான் பூச்சியை போட்டேன், என்ன அது சும்மா போடுங்க. இங்கே போகுது எங்கேயோ. இதுவே பண்ணலான்னு பார்த்தோம், மிஷின் வந்துடுச்சு. அழுத்துறோம் போட்டேன். ஃபஸ்ட்டு டவுன் கைஸ். 2வது மாட்டுவோமா? நான் வடக்கையும் தொட்டுட்டேன். 2 டவுன் கைஸ் ஃபஸ்ட்லே. இப்போ நீங்கள் எத்தனை கிலோ 2 அடிச்சிட்டோம். சூப்பரானது, சூப்பராக போய்கிட்டு இருக்குது இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பாயிண்ட் கூட எடுக்க விடக்கூடாது. எக்ஸமேட் கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ப்ளூ வால் எடுத்தாச்சு. மேலே எழுந்து எல்லாத்தையும் மண்டையிலே அடிக்கணும். உங்களுக்கு என்ன ஃபேவரட் கன்னுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. எனக்கு பிடிச்ச கன்று லாங் ரேஞ்சுக்கு க்ரோஸா, ஷார்ட் ரேஞ்சுக்கு MP40. உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள். டாப் அப் பிளேயர்லாம் இல்லை, கிஃப்ட் அனுப்பிச்சு வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. யூஐடி வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், ஓகேவா? பார்ப்போம். ஓட ஏன்னாச்சும் மாட்டுறாங்களான்னு பார்ப்போம். ஸ்கோப்பை போடுவோம், வெயிட் பண்ணுங்க. போடுவோம், மாட்டுறாங்களா? உடச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு இப்படியே உடச்சிக்கிட்டு இருந்தால் போட்டுருவாங்க. நம்மள கொஞ்சம் கவர் எடுத்து தான் இருக்கணும். இங்கே இருக்கேன் கைஸ். அங்கே ஒருத்தவன் அங்கே பாருங்க, மண்டையை காலி ஆக்கிட்டு போட்டாங்க. அதில் ட்ரோன் மாதிரி ஒன்று அமுச்சு விட்ருக்காங்க நம்ம டீம்மேட்டு. அதுக்கு தான் வடக்கன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, க்ளூவால் போடுவோம். ஓகே, சுற்றுறா முடிக்கட்டும். வந்துட போறியான். பின்னாடி வந்துட்டாங்க கைஸ். இது பாட்டு. இவனை போன மேட்ச் நம்ம தால கில் எடுத்தோன்னே இவனை எமௌண்ட் போடுவோமா பிடிச்சிட்டு. வேணா விடுங்க, பாவம். என்ன செஞ்சாங்க பாவம், பொழைச்சி போட்டோம். எப்படி அடிச்சிருக்கேன் பின்னாடி வந்து எக்ஸாம்பிள் வச்சு அடிச்சிருக்கேன். சூப்பராக போகுது. கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருக்குது கைஸ். இன்டர்நெட்டு. அவ்வளோதான். ஃபுல்லாக போட்டு ஒரு ஆள் மட்டுமே நம்ம டீம் டவுன் அடிச்சிட்டாங்க கைஸ். சூப்பர் டவுன் செட் பண்ணிக்கிறேன். நெட்டு வரல, ஒய்ஃபை தான் போட்டாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரில. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. 999 போயிடுச்சு. சுட்டாங்க போங்க நம்மளை. 999 போயிடுச்சு. நெட்வொர்க் ஆட்டோ ரீகனெக்டிங். ரவுண்டு அடிச்சிட்டேன் நம்ம டீமேட்டு. வாங்க எக்ஸமேட்டே எடுப்போமா? இருங்க பார்ப்போம். சரி, க்ரோஸா எடுத்துருக்கோம். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. சிக்கு வாங்க, நம்மளுக்கு கில்லு கிடைக்குமா இந்த ரவுண்டுன்னு பார்ப்போம். வேகமாக போய் பிடிச்சிக்கணும். இடத்த பிடிக்கிறது போது நம்ம போய் பார்ப்போம். பொறுமையாக விளாடணும். அவசரப்படாமல் விளாண்டா பூயா போயிடும். 2 ரவுண்டு அடிச்சிட்டோம். 2 ரவுண்டு தரமாக அடிச்சிருக்கோம். பார்ப்போம் பண்ணுங்க. மேலே ஏறுறா, வேமா ஏறுறா. டே ஏறுறா வேமா. கில்லு வேணும்டா. ஆல்ரெடி ஒருத்தர் நிற்கிறாங்க. டெடி பேர் மண்டே அடிக்கிறாங்க. செங்கூர்ந்து அடிக்கிறேன். இருங்க பார்ப்போம். மேப்பை பார்க்கல நாசவா. இந்த அங்கேயே நிற்கிறேன். இங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே வரைக்கும் ஏதாச்சும் வளர்ச்சி போடுறாங்க நம்மளை மட்டும் அடிக்கிறதுக்கு. டீம்மேட் அப்படியே நைஸாக உட்காந்துக்கிறியான். பார்த்தீங்களா? இந்த மண்டை தெரியுது கைஸ். மண்டையிலே அடிக்கிறோம். பக்கத்தில் வந்துட்டாங்க கைஸ். ஓகே, கில்லு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ரிவே பண்ணி விடுவோம் வடக்கனை. ஒழுங்கு விளாட்ற வடக்கா. கில்லு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. கவர் எடுத்து மெடி போட்டு போவோம். 4 கில்லு நம்மதே ஃபஸ்ட்டில் இருக்கோம். கில்லே பார்க்கல கைஸ். நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியலை. எக்ஸ்மேட் தான் கிடச்சிருக்கு.
இது ஷார்ட் ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம். சொல்லிட்டு லாங் ரேஞ்சுக்கு நம்ம எப்பயும் போது நம்ம ஃபேவரட் கன்று க்ரோஸா வச்சுக்கலாம். பார்ப்போம், ரிவே பண்ணுவோம் அவனை. நான் க்ளூவால் விழுக மாட்டேங்குது, விழுந்துருச்சு. அங்கே ரிவே பண்ணுவோம் அவனை. சாகாதீங்கடா, என்னடா நீங்கள் இந்த ஜிராய பண்டில் போட்டிருக்கேன். சூப்பர் காய்ஸ், அடிச்சாச்சு. இந்த ஜிராய பண்டில் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா விளாட்றேன்னு நினைக்கிறேன். பேர் என்னது? கார்த்திக். அந்த வடக்கே நல்லா விளாட்றேன் எனக்கு தெரிஞ்சு. மிச்சம் யாரும் பேக் வந்து நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் காய்ஸ் ஷார்ட் ரேஞ்சு கன்று வாங்கலை. போன மேட்ச் ஒருத்தவங்க கொண்டு அந்த இதை மட்டும்தான் எடுத்துருந்தோம். எக்ஸமேட்டை யூஎம்பி எடுத்துக்கலாம். வாங்க வேகமாக ஆரம்பிங்கடா. பூயா அடிச்சுட்டு கிளம்பணும். வேகமாக நாடா நீங்கள் வேகமாக திறந்துடுங்கடா. செகண்ட்ஸ்லாம் மேலே கொடுக்குறீங்களேடா. அவ்வளோது கன் எடுத்தால் நாங்கள் வாட்டு போகிற மாதிரி கூட நம்மளை மேலே ஏறி டயரில் குதிச்சு போ சிக்குவீங்களாடா அவனாச்சும். அந்த இடத்துல எனிமி இருக்கேன் காய்ஸ். 38 கொடுத்தாச்சு. இருங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க கைஸ். வாங்க கைஸ் போகுமா? பயமாக தான் இருக்குது. போயிடலாம் வாங்க. ஓடு பயமாக இருக்குது கைஸ். ஏதாச்சும் கில்லு கிடைக்குமான்னு தெரில. டாப்பில் இருக்காங்க அது வீட்டு மொத்தமாக டீமெட்டு போட்டுருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த வரைக்கும் கைஸ் உனக்கு அமௌண்ட் போடுவோம். ஓ சூப்பர் அங்கே ஒருத்தர் சாந்தி வர்றாங்க கைஸ். இங்கேருந்து அடிச்சிட்டாங்க கைஸ். பாட்டு பையன் டேய் பார்த்துலாம் அடுங்கடா. பூயா அடிக்கணும்டா, விட்டுறாதீங்க. முட்டையில் வச்சு முடிக்கணும் அவங்கள வடக்கன்ஸை. இந்த கார்த்திக் ஜிராய பண்டல் போட்டுருங்க, நல்லா விளாடுறீங்க, ரொம்பவே சூப்பராக விளாடுறேன். இவங்களே இருக்குது. அந்த ஸ்னோ மாதிரி அந்த பண்டில் போட்டிருக்கேன், அவன் நல்லா விளாடலன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. கார்த்திக் வேகமாக போங்க. வடக்கன் கார்த்திக் போங்க வேகமாக. கில்லு தேவைப்படுது, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த ஒரு கில்லாச்சு எடுத்து விடுங்க நீங்களே. நான் இல்லைன்னு நான் எடுத்துருப்பேன். நம்மளுக்குன்னு வந்திருக்கு பாருங்க கைஸ். நம்மளை போட்டாங்க இந்த மேட்ச். நம்ம ஜெயிக்க வச்சிருக்கலான்னு பார்த்தோம். எடுறா கில்லர்ரா. ஓகே ஜெயிச்சிட்டோம். அந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். நம்ம கெத்தாக முடிச்சிருக்கோம். நம்மதே ஃபஸ்ட்டு எத்தனை கில்லுன்னு பார்ப்போம். வெளியே வந்து வெயிட் பண்ணோம். வேகமாக தொட்டினே பார்த்துக்கலாம்னு 2 கில்லு 29 எல்ஐடி ரேக்கில் இருக்கும். யூஐடி கமெண்ட் செக்ஷனில் போகிறேன், பார்த்து இன்வைட் பண்ணிவாங்க. 6 கில்லு எடுத்துருக்கோம் நம்ம. ஓகே என்கிட்ட இருக்கிற எல்லாமே ஃப்ரீ அமௌண்ட்டுங்க கைஸ், கவலைப்படாதீங்க. கிஃப்ட் பண்ணுறது தான் பண்ணி விடுங்க ப்ளீஸ். சரி என்ன போதும், முடிச்சுக்கலாம் வீடியோவை. இதோட முடிச்சுக்கலாம். அமௌண்ட்டை போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்படி